லாய்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி வரும் 29 நிமிஷத்துல ஐஸர் ரெடி ஆக்கிடும். ராஜிமா, நீங்க என்ன இவ்ளோ கூலா இருக்கீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்ல, அதான் கூலா இருக்கேன். விளையாடாதீங்க ராஜிமா. நீங்க பாட்டுக்கு இன்கம் டாக்ஸ் அது இதுன்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுட்டீங்க. பின்ன என்ன பண்ண சொல்ற? அச்சச்சோ, உங்க அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவ கூட சேர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு 5 லட்சத்தை தூக்கி கொடுக்க சொல்றியா? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? அவங்க கிட்ட கொடுத்தா திரும்ப வருமா? அவ அண்ணங்காரன் பொழைப்பானோ மாட்டானோ யாருக்கு தெரியும்? முதல்ல வாய்க்குள்ள போட்ட பணம் மாதிரிதான். பணம் கொடுக்க சொல்லல. இந்த இன்கம் டாக்ஸ் பில்டப்ஸ் எல்லாம் உங்க வேலைதான் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்ன ஆகும்? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க ராஜிமா. இந்த விஷயம் தெரிஞ்சா மாமாவே கடுப்பாயிடுவாரு. இப்படி உயிரோட விளையாடுறீங்களேன்னு சொல்லி நமக்கு எதிராவே அவர் திரும்பிட மாட்டாரா? அந்த மல்லி பக்கம் சாஞ்சிருவாரு ராஜிமா. ஐயோ, அப்படியா? போங்க ராஜிமா. ஏய் ரஞ்சி, உனக்கு தெரியறது எனக்கு தெரியாதா? தானா இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. நாம அதை யூஸ் பண்ணலன்னா நம்மள மாதிரி ஒரு கோமாளி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாண்டி, மல்லி வந்து நம்ம கிட்ட கெஞ்சினால இன்கம் டாக்ஸ் பிளானு. நான் அப்ப போட்ட பிளான்னு நீ நினைச்சியா? பின்ன இல்லையா? மல்லி பதறி அடிச்சு ஓடுனதும் அந்த எஸ்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி என்னன்னு விசாரிச்சேன். பாபு சாக கிடக்குறான்னு தகவல் கிடைச்சது. எப்படியும் பணம் கேட்டு அவ இங்கதான் வந்து நிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட தாராள பிரபு தம்பி என்ன பண்ணுவான்? எத்தனை லட்சம் வேணும் மல்லி சொல்லு. உனக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு அள்ளி அள்ளியில கொடுப்பான். அதான் சட்டுன்னு இப்படி ஒரு பிளான் போட்டேன். சரி, ஆனா இந்த டிராமா எல்லாம் மாமாவுக்கு தெரியாமலே போயிடும் நினைக்கிறீங்களா? அங்கதான் இந்த ராஜேஸ்வரி சாமர்த்தியத்தை நீ பாக்கணும். விஜய் கொடுக்க போற 5 லட்சத்தை நானே முந்திக்கிட்டு கொடுத்துட்டா? குழப்புறீங்களே. உனக்கு குழப்புதுன்னா நான் தெளிவா போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத அவளுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. பாவம்ல, ஒரு உசுறு பொழைச்சிட்டு போட்டுமே. ரொம்ப யோசிக்காத, தலைவலி வந்துற போது. விஜய் அவன் கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்தா அந்த பணம் அனாமத்தா போயிடும். அதே நேரம் நான் அந்த பணத்தை கொடுத்தா அது பல மடங்கு பலனா நமக்கே திருப்பி வரும். அப்படி வராம இந்த ராஜேஸ்வரி 5 பைசாவை கூட யாருக்குமே செலவு பண்ண மாட்டா. சோ சிம்பிள். சரி, ஏதோ பிளான் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க அவ வந்தப்பவே சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. அலைய விட்டு வேற வழியே இல்லாம அல்லாடி திரியறப்பதான் நான் பண்ற உதவி அவளுக்கு பெருசா தெரியும். ஆனா இப்போ எதுவுமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட அருமெல்லாம் புரியாதுல்ல ரஞ்சி. நான் பண்ண போற இந்த விஷயத்தினால மல்லியும் விஜயும் அதுக்கப்புறம் நிரந்தரமாவே சந்திச்சுக்க மாட்டாங்க. சோ கடவுள் போட்ட பிளான நாம யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன பிளான்னு எனக்கு சத்தியமா புரியல. உனக்கு புரியாது, போ. அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வா. அதுலதான் அவ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாளே, அதனால அதை எங்கேயோ மூலையில தூக்கி போட்டுட்டேன். இங்க பாரு, இன்னும் 2 நிமிஷத்துல பெட்டிஷனோட இங்க வந்து நிக்கிற. நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு உன் அண்ணனை காப்பாத்தி அப்படியே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு வந்துருவோம். மாஸ்டர் பிளான் ராஜிமா. நான் டிவோர்ஸ் பேப்பரை தேடி புடிச்சு எடுத்துட்டு வரேன். இந்த பிளான்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டி. மல்லி, யாருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டுட்டு இருக்க? நம்மள நம்பி யார் மல்லி பணம் கொடுப்பா? அவ்வளோ பெரிய பணம் யார் கொடுப்பா? ஆமா, விஜய் தம்பி ஏன் இன்னும் வரல? நீ விஜய் தம்பி கிட்ட பணம் கேட்கலையா? மல்லி, நீ போன்ல பேசி அழுததுக்கே அன்னைக்கு அவ்வளோ பணம் கொடுத்தாரு. இங்க இவருக்கு இவ்வளோ உடம்பு சுகம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. நீ உண்மையை சொல்லி கேட்டியா? ஏ மல்லி, உனக்கும் விஜய் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனையா?
அண்ணி, அந்த வீட்ல நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்ல என்ன சம்பளம் கொடுக்காம வேலை பார்க்குற ஆளாதான் பார்க்கறாங்க. அவர்கிட்ட நான் எந்த உரிமையில பணம் கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா கூட நான் கேட்டுட்டேன். ஒரு முதலாளியோட அக்கா கிட்ட கேக்குற மாதிரி தான், அப்படிதான் என்னால கேட்க முடிஞ்சது. புருஷனோட அக்கா கிட்ட கேக்குற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா நம்ம நேரம் அது நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நேரத்தெல்லாம் விடு மல்லி. விஜய் தம்பி கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? அவரு வீட்லயே இல்ல அண்ணி. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவரை என்கொயரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாம். அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்களாம். ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கேன் அண்ணி. லைன் வேற கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வேற எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல. என்னடி சரியான நேரம் பார்த்து பழி வாங்குறல்ல? தயவு செஞ்சு போய் சொல்லாத. தரமாட்டேன்னு கூட சொல்லிடு. என்ன 4 சாத்து செருப்பால கூட அடிச்சிடு. ஆனா அவர் உசுரோட விளையாடாத. அண்ணி, அடிச்சிரு. அண்ணி, ஐயோ, நடிக்காத நடிக்காத. உன் கால்ல விழுந்து மடி பிச்சை கேட்டேனேடி. அப்ப கூட உனக்கு மனசு இறங்கலையே. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளவுதானா? ஏய், கூட பிறந்தவனோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் அழிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டல. ஐயோ அண்ணி, சத்தியமா அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சீ, வசதியான வீட்டுக்கு வாக்கப்பட்டு போன உடனே எங்களை எல்லாம் கழட்டி விட பாக்குறல்ல? நல்லா இருமா, நீ நல்லா பொழைச்சுக்குவ, நல்லா பொழைச்சுக்குவ. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா நான் சொன்னதெல்லாம் நிஜம். அண்ணன் உசுர மேல சத்தியமா சொல்றேன். அவரோட அக்கா நினைச்சா நமக்கு பணம் கொடுக்க முடியும். ஆனா அவங்க கிட்ட இருந்து பணம் கிடைக்காது அண்ணி. அதுக்குன்னு ஒரு மனசு வேணும். எனக்கு எப்படா கேடு வரும்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. மிஸ்ஸஸ் நாகு, நான் தான் சார். இப்போ பணம் ரெடி ஆயிடுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ வரைக்கும் எதுவும் கட்டல. இப்படி அழுதா எப்படிமா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, செலவு ஆகத்தானே செய்யும். இப்போ நீங்க கட்டினாதான் நாங்க மற்ற டாக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். இதை பாருங்கம்மா, நாளை காலைக்குள்ள ஆபரேஷன் பண்றதுதான் சேஃப். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஆல்ரெடி நிலைமையை நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லிட்டேன். கேட்டியாடி? கடைசி நிமிஷத்துல நான் எங்கடி போய் நிக்கிறது? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மேடம், நல்ல வேளை நீங்க வந்தீங்க. எப்படியாவது என் புருஷன் உசுரை காப்பாத்துங்க. உங்க கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் புருஷனை காப்பாத்துங்க. பாத்தியா ரஞ்சி, இந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு கூட வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம் இந்த வகையறால ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இவ வந்து விழுந்தா, இப்ப இவ அண்ணி வந்து விழறா பாரு. அண்ணி வாங்க, அண்ணி வாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம். என்ன மல்லி, உன் அண்ணி என்னமோ இவ்வளவு கெஞ்சுறா? நீ யாருக்கோ வந்த விதியோன்னு நிக்கிற? ஏன் உங்க அண்ணன் வேணாமா உனக்கு? வேணும் மேடம். விஜய் சாரை பார்க்கவே முடியல. உங்களாலேயும் உதவி பண்ண முடியாத அளவுக்கு அக்கவுண்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நானும் எல்லா இடத்துலயும் முட்டி மோதி பார்த்துட்டேன். எங்கேயுமே பணம் கிடைக்கல மேடம். என் அண்ணனை எப்படி காப்பாத்த போறேனே தெரியல. சரி மல்லி, உன் அண்ணனை நான் காப்பாத்தி தரேன். ஆனா அதுக்கு நீ ஒரு காரியம் செய்யணுமே. செய்வியா? பின்ன அண்ணன் உயிரை காப்பாத்தணும்னு துடிக்கிறவ செய்யாம இருப்பாளா என்ன? அதெல்லாம் செய்வா ராஜிமா. என்ன, நான் என்ன சொன்னாலும் செய்வல்ல? ஏன் அண்ணனை காப்பாத்துறதுக்கு நான் அதை செஞ்சுதான் ஆகணும்னா கண்டிப்பா செய்வேன் மேடம். அப்படி வா வழிக்கு. ரஞ்சி,
பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான் நாகு. உங்க மல்லி ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல மேடம். நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, மல்லி செய்வா. நாகு, நாகப்பாம்பு மாதிரி உன் காரியத்துல மட்டும் கரெக்டா இருக்க பாத்தியா? இத பாரு நாகு, உங்க மல்லி கையெழுத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. ஆமா, ஆபரேஷனுக்கு 5 லட்சம் தானே சொன்னீங்க? 5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் தரேன். வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துற சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் மல்லி செய்வா மேடம். மல்லி, அவங்க என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துரு மல்லி. லேட் பண்ணாதம்மா. ரஞ்சி, மல்லி பேருக்கு 10 lakhs செக் ஃபில் பண்ணு. மல்லி, உள்ள உங்க அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்ல, பணம் ரெடியா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நீ இதுல கையெழுத்து போட்டேன்னா உடனே இது கவுண்டர்ல போய் கட்டிடலாம். செக் கலெக்ஷன் போட லேட் ஆகும்லாம் யோசிக்க வேண்டாம். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது சும்மா என்ன நீ நம்பணும்ல, அதுக்காக பண்ண. மல்லி போட்டு கொடுமா. நாகு, எதுல கையெழுத்து போட சொல்றேன்னு தெரியுமா? இதுல என்ன மேடம் இருக்கு? உள்ள என் புருஷன் உசுறு துடிச்சு கிடக்கு மேடம். மல்லி போட்டு குடுடி. உசுரியா கேட்டுற போறாங்க. சே 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 சே, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கேக்குறது ரொம்ப சின்ன விஷயம். வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அவரு பொண்டாட்டி இல்ல, அவர் என் புருஷனும் இல்லன்னு ஒரு சைன் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் என்ன, உங்க டிவோர்ஸ் ஈஸியா கிடைச்சிரும். உன் அண்ணன் ஈஸியா பொழைச்சிருவான். நீங்க நிம்மதியா இருக்கலாம்ப்பா. எப்படி? என்ன நாகு, உன் நாத்தனார் என்னமோ கையெழுத்தெல்லாம் போடுவான்னு சொன்ன, போட சொல்லு. மல்லி உங்க வீட்ல எப்படி இருக்கா? நீங்க அவளை எப்படி நடத்துறீங்கன்னு சொன்னா நான் தான் நம்பல. இப்ப புரியுது மேடம். மல்லி எவ்வளவு பெரிய நரகத்துல இருக்கான்னு இப்ப புரியுது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அவ வாழ்க்கையே கேக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஓ, புருஷன் உயிரை விட இவ வாழ்க்கை தான் உனக்கு பெருசா போச்சுல்ல? ஏய், உன் அண்ணி உன் லைஃப பத்தி கவலைப்படுறா. நீ எப்படி மல்லி கையெழுத்து போட்டு உன் அண்ணனை காப்பாத்த போறியா? இல்ல என் புருஷன் தான் வேணும் அப்படின்னு அண்ணன் செத்தாலும் பரவாயில்லன்னு விட்டுற போறியா? சொல்லு. செக் அக்கவுண்ட்ல போட்டு அது பாஸ் ஆகி வர்ற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல விட மாட்டாங்க மேடம். எனக்கு உடனே பணம் வேணும். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரே ஒரு கையெழுத்து போடு. உடனே பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி என் அக்கவுண்ட்ல இருந்து வித்தின் செகண்ட்ல ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுறேன். என்ன பாக்குற? நம்பிக்கை இல்லையா? எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல மேடம். ஐடி ரைடு அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அத நம்புறதா இல்ல வித்தின் செகண்ட்ல அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்றீங்களே, அத நம்புறதா? ஐடி ரைடு, ஐடி ஆபீசர்ஸ் விஜய் சார் அழைச்சிட்டு போயிருக்கிறது எல்லாமே போய் தான் இல்ல? உயிர் போகுதுன்னு உங்ககிட்ட வந்து நிக்கும் போது கூட
என்ன விரட்டணுங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமா தெரியுதுல்ல? இப்படி எல்லாம் கூட மனுஷங்க இருக்காங்கன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு மேடம். விஜய் சார் மனசு மாறுவார்னு நம்பி நான் அந்த வீட்ல இருக்கிறது வேஸ்ட் மேடம். விஜய் சார் மனசு மாற நீங்க விட மாட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் விஜய் சார் மனசு மாத்தி மொத்தமா என் மேல வெறுப்பு வர வச்சு என்ன வீட்டை விட்டு விரட்டதான் போறீங்க. அன்னைக்கு என் அண்ணனும் போய் என் வாழ்க்கையும் போயிடுச்சுன்னு அழுறத விட என் அண்ணனாவது உயிரோட இருந்துட்டு போட்டோம். எங்க மேடம் கையெழுத்து போடணும் சொல்லுங்க மேடம், எங்க கையெழுத்து போடணும்? ரஞ்சி, மல்லி பென். எங்க அண்ணியோட தாலியை காப்பாத்திக்க ஏன் தாலியை நான் விட்டு கொடுக்கிறேன். ஏய் மல்லி, அத்தை, என்ன ஆச்சு புள்ள? அத்தை, ஏய், ஏய், இவங்க எதுக்கு இங்க வந்து இருக்காங்க? ஏய், ஓஹோ, இந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடு, பணம் எல்லாம் தரனாலுங்களா? நீங்க எல்லாம் என்ன பொம்பளைங்களா? இங்க பாரு மல்லி, இவளுங்க தயவு உனக்கு தேவையே இல்ல. என்கிட்ட பணம் இருக்கு, இந்தா இந்த அப்படி இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. போங்க போங்க போங்க, முதல்ல பணத்தை கட்டுங்க, சீக்கிரம் பணத்தை கட்டுங்க. பெரியம்மா, எப்படி பெரியம்மா, எப்படி பெரியம்மா இவ்ளோ பணம்? வெண்பா போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாலே மல்லி. எனக்கு அவளோட சம்பந்தமே இல்ல, அந்த வீட்ல எனக்கு இடமே இல்லைன்னு ஆக போற நிலைமையில அவகிட்ட என்ன பேசுறதுன்னு தான் அட்டென்ட் பண்ணல பெரியம்மா. நல்ல நல்ல ஆளுடை நீ. வெண்பாவோட பணம் மல்லி. வெண்பா தான் இத கொண்டு போய் உடனே குடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டா. என் ஸ்டாஃப் கீதா சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. அப்ப இருந்து உனக்கு போனை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிஸினே வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ணலான்னு வீட்டுக்கு போனா வெண்பா சொல்லிதான் மத்த விஷயம் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் இருக்கட்டும், இது எப்படி? வெண்பாக்கு ஏது இவ்ளோ பணம்? என்ன விளையாடுறீங்களா? பணத்தை திருடிட்டு வந்துட்டீங்கன்னு போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஏய், ஏங்க, குழந்தை கொடுத்தான்னு பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, தப்புன்னு தெரியல? ஏய் ஏய் ஏய், கிறுக்குச்சிங்களா? ச்சே, வாய 2 பேரும் மூடுங்க. மல்லியும் வெண்பாவும் சேர்ந்து ஷாப்பிங் மால்ல ஸ்லோகன் எழுதி போட்டிருக்காங்க. அத குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்ததுல அதுக்கு பம்பர் பரிசா மல்லிக்கும் வெண்பாவுக்கும் இது கிடைச்சிருக்குது. அந்த பிரைஸ்ல கிடைச்ச பணம் தான் இதோ இந்த பணம். கடவுள் நமக்கு தேவையான கஷ்டத்தை கொடுக்கறப்பவே அதை தீக்கிறதுக்கு வழியும் கொடுப்பாரு. என்ன, நம்ம ஒரு வாசலை பார்த்துட்டு நின்னா அவர் இன்னொரு வாசலை திறந்து கொடுப்பாரு. மல்லி, அது பிரைஸ் பண்ணுமா?
பத்தாததுக்கு என் நகையெல்லாம் அடகு வச்ச பணமும் இருக்கு, முதல்ல போய் கட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.